பார்த்துட்டு பயன்னு சொல்லிட்டு போறாளோ அவங்க கிட்டே போய் முட்டிட்டு இருக்காளே பூமாரி. சரிங்க, கீழே தண்ணி இருந்தது நான் பார்க்கல, அதனாலதான் தெரியாம விழுந்துட்டேன். இதுல என்ன இருக்குங்க? நீங்க கீழே உள்ள போனீங்க, உங்களை தாங்கி பிடிச்சேன். இதெல்லாம் ஒரு வரம் தான். ஆமா, ஏன் உங்களுக்கு கை காலெல்லாம் இவ்வளவு நடுங்குது? இல்லைங்க, எனக்கு போலீஸ்னாலே பயம். போலீஸை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கும். என்னங்க இப்படி சொல்றீங்க? போலீஸ் உங்க நண்பன். போலீஸ் எல்லாம் பார்த்து பயப்படக்கூடாதுங்க. நான் உங்களுக்காக தானே இருக்கேன். என்னது, எனக்காகவா? உங்களுக்குன்னு சொல்லலைங்க, உங்க எல்லாத்துக்காகவும் தான் நாங்க இருக்கோம்னு நான் சொல்ல வந்தேன். உங்க காதுல அப்படி தப்பா விழுந்திருக்கோங்க. சரி, ஓகே சார். ஏதோ கேட்க வந்தீங்களா? என்னன்னு சொல்லிட்டு போங்க. இல்ல சார், என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதான் எந்த வார்டுன்னு கேட்கலான்னு வந்தேன். ஓ, அந்த ஆக்சிடென்ட் கேஸா? அதை என்கொயரி பண்ணதான் நானும் வந்திருக்கேன். அப்படியே ரைட் போய் லெஃப்ட் திரும்புங்க, அவங்க வார்டு இருக்கு. பூமாரி, எதுக்கு அவர்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்க? வா நம்ம போலாம். என்னங்க, உங்க பேரை சொல்லல. உங்க பேரை சொல்லிட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னங்க உங்க பேரு? என் பேரை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ண சான்ஸ் இருந்துச்சுன்னா நான் அப்ப சொல்றேன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா சந்திப்போம். நேரம் ஆகுது, இதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. உனக்கு என் மேல காதல் இருக்குன்னு எப்படியாச்சும் ஒரு தடவையாச்சும் நீ என்ன போறதுக்குள்ள திரும்பி பாப்பா. எப்படியாச்சும் பாரு பாரு. கருவாயிட்ட பேசும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு லைட்டா ஃபீலிங் ஆன மாதிரியே இருக்கே. இந்த கருவாய் நம்மள பாக்குறானா பாக்கலையா? ஐயோ, பாக்குறான். என்ன திரும்பி பார்த்துட்டா அவளுக்கு என் மேல காதல் இருக்கு. எவ்வளவு நேரம் தான் இப்படி தனியாவே இருக்கிறது? நான் அம்மா அப்பாவுக்கு நம்மள வந்து பார்க்க வரணும்னு என்னமா தோணல. பேசாம இந்த ஆஸ்பத்திரிக்கே நம்மள தத்து கொடுத்துருவாங்களோ. இன்னைக்கு வரட்டும், ரெண்டுல ஒண்ணு நான் பார்க்காம விட மாட்டேன். ஆக்சிடென்ட்ல நடந்த நல்ல விஷயம் ஒண்ணு இருக்குன்னா அது ஹெல்மெட் மண்டையை நான் பார்த்ததுதான். அவன் என்னை தூக்கி கொண்டு காப்பாத்துனதுலதான் எனக்கு ஒரு ஃபீலிங்கே இருக்கு. அவன் மேல இருக்கிறது ஏதோ ஒண்ணு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஏதோ ஒண்ணு கிடையாது, அது காதல். நீ இந்த ஆக்சிடென்ட் மூலம் நான் உணர்ந்துட்டேன். ஐ லவ் யூ ஹெல்மெட் மண்டை. ஹெல்மெட் மண்டையா, உன்னை இந்த உருவத்தை தாண்டா என் மனசுல பதிஞ்சு வச்சிருக்கேன். நீ இப்படி இருப்பியா இல்ல வேற மாதிரி இருப்பியாடா? உன் முகத்தை பார்க்க எனக்கு ஆசையா இருக்குடா. உன் முகத்தை ஹெல்மெட்டை கலத்தி காமிச்சானடா. அந்த உருவத்திலேயே உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. நீ எப்படிடா இருப்பா? வெள்ளடி ஒரு வழியா அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில இவ ரூமை கண்டுபிடிச்சாச்சு. ஏண்டி கண்ணகி, நான் வந்தது கூட தெரியாம ஏதோ மேல பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா? அடிக்கடி பட்டத்துல மண்டை ஏதோ அவுட் ஆயிருக்குமா? சோனி, சோனி இங்க பாரு. யாரு? கண்ணகி, பூமாரி, வாங்க வாங்க. நான் வேற தனியா இருந்தேன், யாரும் இல்ல. நீ நல்ல வேளை வந்துட்டீங்க, வாங்க வாங்க. ஏடி, நாங்க வந்தது கூட தெரியாம ஒரே சிரிப்பா இருக்க. அப்படி என்னடி கனவுல இருக்கா? கனவா? அப்படியே தெரியுது பார்த்தா. அப்படிலாம் இல்லடி, சும்மா யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அடிபட்டுன்னு நாங்க இவ்வளோ பதட்டமா ஓடி வந்தா நீ என்னன்னா ஹனிமூனுக்கு பிக்னிக்கு போன மாதிரி அவ்வளோ கனவு கண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணகி, என்ன அட்மிட் பண்ணவரை நினைச்சேன், அப்படியே சிரிப்பு வந்துட்டுடி. நினைச்சு பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அப்படி யாரடி உன்னை ஸ்பெஷலா வந்து அட்மிட் பண்ணது? பூமாரி, அன்னைக்கு பஸ்ல ஒருத்தன் எனக்கு பக்கத்துல தெரியுமா ஹெல்மெட் போட்டு பையன், அவன் தாண்டி என்ன கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கான். அதை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டி. என்னடி, அவ நீ போறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் போல. உன்னை பார்த்தாலும் பழைய சோழி மாதிரி இல்ல, ஒரே ரொமான்டிக்ல தான் இருக்க. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாதுடி. அவர் ஹெல்ப் பண்ண உடனே என் மனசுக்குள்ள கொஞ்சம் வந்து இடம் பிடிச்ச மாதிரி. சோனி, மாதிரினாலே அது அப்படிதாண்டி. இப்பதான் பூமாரி வெளியே ரொமான்டிக் பண்ணிட்டு இருந்தா, உள்ள என்னன்னா நீ ரொமான்டிக். ஒரே ரொமான்டிக் சீனா தான் ஓடுது. என்ன பூமாரி, கண்ணகி ஏதோ சொல்ற? உனக்கு என்னடி ரொமான்டிக் சீன்? யாரடி சொல்றான்னு நீயே நம்புற பத்தியா? அவளே சும்மா சொல்லுவா. ஏதோ ஒரு கருவாய் போலீஸ் நின்னுட்டு இருந்தா, நான் லைட்டா ஒரு மேல ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். அதை போட்டு வச்சு ஓட்டுறாமா இந்த பொண்ணு. என்னடி ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க? காலேஜுக்கு போகாம? காலேஜ் முடிஞ்சிருக்காது இவ்வளவு நேரத்துக்கு. சந்தியா போன் அடிச்சு உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொன்னா, அதனால நாங்க ரெண்டு பேரும் சரி பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு சார்ட்டெல்லாம் எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்திருக்கோம். சோனி, இங்க யாருமே இல்லை, உன்னை பார்த்துக்க உங்க அம்மா அப்பால இன்னும் வரலையா? ஆமாடி, நானும் அப்பமே இருந்து உட்காந்து அம்மா வருவாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த சந்தியா கிரிக்கியாச்சும் வரலாம்ல, யாருமே இன்னும் வரலடி. வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க, இன்னும் வரல. எப்போ வராங்கன்னு தெரியலடி. சோனி, நாங்க கிளம்பிட்டுமா? எங்களுக்கு டைம் ஆயிட்டு, நாங்க போயிட்டு வரோம். என்னடி நீங்க இப்ப தானே வந்தீங்க, நீங்களும் போறேன்னு சொல்றீங்க? நான் ஒத்தையில தானே இருப்பேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல பூமாரி. எனக்கும் ஆசை தாண்டி உங்க கூட இருக்கணும்னு. ஆனா எங்க வீட்ல எல்லாம் எதுவுமே சொல்லிட்டு வரல. சோனி, வெளியே ஏதோ உங்க அம்மா குரல் கேக்குற மாதிரி இருக்குல்ல?
எங்க அம்மா வாய்ஸ் கேக்குது, சின்ன பொண்ணத்த வாய்ஸும் கேக்குது. முதல்ல எங்க அம்மா வந்திருப்பாங்கன்னு நினைக்கேன். சரிடி, அவங்களாம் வந்துட்டாங்களா? நாங்க கிளம்புறோம். பாய். நாளைக்கு வந்து பாக்குறேன். ஏ பூமாரி, என்ன ஆஸ்பத்திரியிலே அட்மிட் போட்டுறேன்னு பிளான் பண்ணிருக்கியா? நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட வேண்டி. நீ நாளைக்கு வந்து அந்த போலீஸ்காரனை பார்க்கலாம்னு பிளான் பண்றியோ? சோனி, சும்மா இருடி. நான் உன்னை நாளைக்கு வந்து வீட்லயே வந்து பாக்குறேன். பாய். பாய் சனி, போயிட்டு வரோம், பார்த்துரு.